நீங்கள் ராங் டெசிஷன் எடுத்தேன்னு சொல்லி டைம் அங்கேயே ஃப்ரீஸ் ஆகி நிற்க போகிறது கிடையாது. இப்படி சூப்பர் டெசிஷன் எடுத்தேன்னு சொல்லி அங்கேயே அப்படியே லைஃப் நிற்க போகிறதும் கிடையாது. ஒன்றுத்தில் ராங் இருந்தால் இன்னொன்றுத்தில் ரைட் இருக்கும், இன்னொன்றுத்தில் ராங் வரும், சமயத்தில் கண்டினியூஸாக ரைட் வரும், சமயத்தில் கண்டினியூஸாக ராங் வரும், ஆல்டர்னேட்டாக வரும். அவ்வளோதானே. ராங் டெசிஷன் எடுத்தால் நம்ம தண்டம், ரைட் டெசிஷன் நம்ம சூப்பர், ரெண்டும் கிடையாது. அந்த சமயத்தில் அந்த டெசிஷன் எடுத்தோம், இந்த சமயத்தில் டெசிஷன் எடுக்கிறோம். சரியாக இருந்தால் யூஸ் பண்ணிப்போம், அவ்வளோதான். இல்லை என்ன இருக்குது. இந்த R&Dன்னு ஒன்று உண்டு எல்லா கம்பெனிலையும், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். அவளை பார்த்தா ஃபெயிலியர் மட்டும்தான் நிறைய இருக்கும். ஃபெயிலியர் மட்டும்தான் நிறைய இருக்கும். நீங்கள் உலகத்தில் நிறைய பெரிய பெரிய சூப்பர் ஆளாக இருக்கவாள்லாம் பாருங்கள், சக்ஸஸ் ரேட்டு பாருங்க. அது டென்னிஸ் எடுத்துக்கோங்க, கிரிக்கெட் எடுத்துக்கோங்க, யாரெல்லாம் கவனித்து பார்த்தாலும் ஃபெயிலியர் ஜாஸ்தி இருக்கும். சில விஷயங்களில் சூப்பராக ஜெயிச்சிருப்பா, அதுதான் பெருசாக பேசிகிட்டு இருக்கு உலகம். ஃபெயிலியர் இல்லாமல் யாருமே கிடையாது, ராங் டெசிஷன் இல்லாமல் யாருமே கிடையாது, நஷ்டம் இல்லாமல் யாருமே கிடையாது.